முதலமைச்சர் வி டி சதீஷன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல கேரளாவுல தற்போது நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பாதிக்கப்படுறதாகவும், அதுக்கு காரணம் சமீபத்துல தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அரசு ஆணை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. இந்த பிரச்சனைக்கான சில கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட முன்வைக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாரு, அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம டீடைலா பார்க்க போறோம். கடிதத்தோட தொடக்கத்துல கலாச்சார ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் கேரளாவும் தமிழ்நாடும் எப்படி ஒரு பாண்டிங்ல இருக்கும், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் மென்ஷன் பண்றாரு. அதே சமயம் கேரளாவும் தமிழ்நாடும் பக்கத்துல இருக்கிற மாநிலத்தினால ஒரு கூட்டாட்சி முறையோட செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் இஷ்யூவையே அவர் அட்ரஸ் பண்ணிருக்கிறாரு அந்த லெட்டர்ல. குறிப்பா கேரளாவுல நடைபெற்று வந்திருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில போடப்பட்ட அரசாணை தான் காரணம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு. தமிழ்நாடு அரசு ஜூலை 9ஆம் தேதி 2026 அந்த டைம்ல அரசிதழ் அறிவிப்பு எண் 306ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையே கட்டுமான பணிகளுக்காகவும் கருங்கல் ஜல்லி இந்த மாதிரியான பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுறதுல சில ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அரசாணை மூலமா எண் 306 கீழே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குமுறை பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரசாணை 306னால தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மாவட்டங்கள், குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல இருந்துதான் கேரளாவுல நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு ஜல்லி கற்கள் அனுப்பப்படுது. பெரும்பான்மையான கட்டுமான பொருட்கள் அப்படின்றது இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்துதான் கேரளாவுக்கு போகுது. சமீபத்துல போட்ட அரசாணையில இப்போ இந்த மாவட்டங்கள்ல இருந்து போகக்கூடிய கட்டுமான பொருட்கள் கேரளாவுக்கு சரியா போய் சேரல. இதனால அங்க நடைபெற்று இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பாதிக்கப்படுறதா குறிப்பிடுறாரு. கேரளாவுல நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலை பணிகளுக்கு முக்கிய ஆதாரமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள் தான் அப்படின்றத முதலமைச்சர் வி டி சதீஷன் அவர்கள் கடிதத்துல பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவோட உள்கட்டமைப்புக்காகவுமே இந்த மாவட்டங்கள்ல இருந்துதான் கல் மற்றும் ஜல்லிகள் போயிட்டு இருக்கு, அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஒர்க்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால பொருட்கள் கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருக்கு, தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமான பல திட்டங்களுக்கான அபாயம் உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி வி டி சதீஷன் அவர்கள் இந்த பிரச்சனைக்குரிய இம்பார்ட்டன்ஸ் அவர் லெட்டர்ல பதிவு பண்றாங்க. சோ இப்ப சமீபத்துல போட்டிருக்க அரசாணையில இந்த போக்குவரத்துல சில ஒழுங்குமுறைகள் கொண்டு வந்ததுனால இந்த கற்கள் எல்லாம் போய் சேரல அப்படின்றத குறிப்பிடுறாரு வி டி சதீஷன். இது இந்த தேசிய நெடுஞ்சாலை ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது கேரளாவுக்கு மட்டுமே பயனளிக்காது, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே இது பயனளிக்கும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியத்துவத்தையும் குறிப்பிடுறாங்க. குறிப்பா இது பெரிய அளவுல வணிகத்தை ஊக்குவிக்கும், பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தும், அதே சமயம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா தலங்களை இது ஊக்குவிக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. சோ இது கேரளாவுக்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே இது ஒரு வளர்ச்சி பாதையா இருக்கும். சோ அதுல தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனும் இருந்துட்டு இருக்கு. அது இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய அரசாணையினால தடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான் வி டி சதீஷன் அவர்களுடைய லெட்டர் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம விழுஞ்சம் சர்வதேச துறைமுகம் மற்றும் வல்லார்பாடம் சர்வதேச கண்டெய்னர் மாற்று முனையம் இந்த இரண்டுக்குமான தடையற்ற இணைப்பையும் இந்த திட்டங்கள் வழங்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா தென்னிந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கும் போட்டி திறனுக்குமான ஒரு வலுவை ஏற்படுத்தும் அப்படின்றது வி டி சதீஷன் அவர்கள் குறிப்பிடுறாரு. இதை சொல்லிட்டு தமிழ்நாடு அரசோட இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த முனைப்பை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் தேசிய அளவிலான ஒரு வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே மியூச்சுவலா பேலன்ஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுக்கணும். இது தேசிய அளவுல தென்னிந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு பேலன்ஸ் பண்ணி ஒரு டிசிஷனை கொண்டு எடுக்கணும் அப்படின்றது வி டி சதீஷன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது குறிப்பா தமிழ்நாடு அரசு தன்னுடைய மாநிலத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத நான் வரவேற்கிறேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதன் அடிப்படையில கேரளாவுக்கு மட்டும் குறிப்பா இந்த தேசிய நெடுஞ்சாலை ப்ராஜெக்டுக்கு தேவையான கல் ஜல்லிகள் மட்டும் அதுக்கு மட்டுமாச்சு நீங்க ஒரு விலக்கு கொண்டு வரணும், அந்த ஜல்லிகள் மட்டும் போய் சேர்றதுக்காகவாவது கரெக்டான ஒரு ஒழுங்குமுறையை நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி வி.டி. சதீஷன் அவர்கள் அந்த லெட்டர்ல வலியுறுத்தி குறிப்பிடுறாங்க. கேரளாவுக்கு போகக்கூடிய கல்களுக்கு மட்டும், கல் ஜல்லிகளுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனா நீங்க வந்து கொடுக்கணும், அதுக்கான அனுமதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை. அது மட்டும் இல்லாம இப்படி செய்யறது மூலமா அந்த பணிகள் எல்லாம் டெட்லைன்ஸ்குள்ள சீக்கிரமா முடியும். அதே சமயம் தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கும் நல்ல விதமா கண்டினியூ ஆகும் அப்படின்றத வி.டி. சதீஷன் அவர்கள் பதிவு பண்றாரு. இரு மாநிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நீண்ட கால ஒத்துழைப்பு உணர்வை வந்து கண்டிப்பா இந்த அரசும் காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கொண்டு வருவாங்க. நான் வச்சிருக்கக்கூடிய வலியுறுத்தல்களை கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன் அப்படின்ற மாதிரி வி.டி. சதீஷன் அவர்கள் அந்த லெட்டர்ல பகிர்ந்திருக்கிறாங்க. சோ இதுதான் வி.டி. சதீஷன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? வி.டி. சதீஷன் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்களா? இரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இதன் மூலமா காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வி.டி. சதீஷன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. காப்பாற்றப்படுமா என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். இந்த லெட்டர் பத்தி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.